இது வரைக்கும் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கோயில் புளியோதரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே கோயிலில் தர புளியோதரைனா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணும் போது அந்த மாதிரி டேஸ்ட் வராது. அதனால் இப்போ இந்த வீடியோவில் கோயில் புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ புளியோதரை செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 ஸ்பூன் வேர்க்கடலை, 7 முந்திரியை 2ஆக உடைச்சி வச்சுருக்கேன், காய்ந்த மிளகாய் 5, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயம் தேவைக்கேற்ப, 1/2 ஸ்பூன் வெல்லம், 2 எலுமிச்சைப்பழம் சைஸ்க்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இது வடிகட்டி இதில் இருக்க திப்பிலாம் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புளியோதரை செய்வதற்கு நம்ம தேவையான பொருட்களை எடுத்து வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம புளியோதரை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம பருப்பு வறுக்க போகிறோம். இப்போ ஸ்டவ்வை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். அப்போ தான் எண்ணெய் சீக்கிரமாக சூடேறும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இது 4த்தையும் வறுத்தெடுத்துக்க போகிறோம். இப்போது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு வறுத்தெடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு 2 பருப்பும் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இது 2த்தையும் இதிலே போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு ஆட் பண்ணி நம்ம செய்யும் போது புளியோதரை சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது 4த்தையும் நம்ம வறுத்தெடுத்தாச்சு. இதை பிளேட்டுக்கும் மாற்றியாச்சு. இப்போ இதை அப்படியே வச்சுருங்க. நம்ம நெக்ஸ்ட்டு புளி தண்ணி ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். பொதுவாகவே நம்ம புளியோதரைக்கு நல்ல எண்ணெய் ஊற்றி செய்யும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடுகு பொரியுது. இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இதுலேயே கருவேப்பிலையும் காய்ந்த மிளகாயும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியமாக வச்சு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம வதக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை 2ம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள், கரைத்து வைத்த புளி 2த்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க, கொதி வரணும். இப்போ இதிலே நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு நீங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இதில் நான் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி வெல்லம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸ்டவ் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷத்தில் கொதி வந்துடும். புளி தண்ணி நம்ம ஊற்றின அளவுலேருந்து கொஞ்சம் குறையிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா கொதிக்க விட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ புளி தண்ணி வந்து கொஞ்சம் சுண்ட விட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளி தண்ணி வந்து நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் புளியோதரை பவுடர் ஆட் பண்ண போகிறேன். புளியோதரை டேஸ்ட்டை கூட்டுறதே இந்த புளியோதரை பவுடர் தான். நம்ம சேனலில் ஏற்கனவே புளியோதரை பவுடர் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கலன்னா போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். புளியோதரை பவுடர் மட்டும் இல்லை, ரசப்பொடி, சாம்பார் பொடி வீடியோஸும் போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்கள். சாம்பார் பொடி, ரசப்பொடிலாம் கடையில் வாங்கி செய்கிறத விட நம்ம வீட்டிலேயே செய்யும் போது டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும். புளியோதரை பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதும் நம்ம ஒயிட் ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒயிட் ரைஸ் நான் ஏற்கனவே வடித்து வச்சுட்டேன். நான் வந்து பச்சரிசி தான் வடித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இது 4த்தையும் வறுத்து வச்சோம் இல்லையா, இதையும் இப்போ எடுத்துக்கோங்க. புளி தண்ணி வந்து இப்போ ஆறிடுச்சு.
இப்போ இதில் நம்ம சாதம் போட்டு கலரிடலாம். நல்லா அகலமாக இருக்க கடாயை நம்ம எடுத்துக்கணுன்னா கலர்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வறுத்து வச்ச 4 பருப்பையும் இதில் போட்டுடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி இதை பவுலுக்கு மாற்றிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ருசியான கோயில் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டீலக்ஸ் ரங்கோலி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ ஸ்க்ரீனில் வர்றது நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா வீடியோவை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் us.